தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஹரி பரந்தாமன் சார் தான் அறிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சென்ற வாரம் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு தொடுத்த அந்த வழக்கிலே ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஆளுநர் அவர்களுடைய இந்த விவகாரத்திலே பல உத்தரவுகளை பிறப்பித்தது. இந்த உத்தரவை அடுத்து நேற்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை உச்சநீதிமன்றத்தின் மீது வைத்திருந்தார். தீர்ப்பு பற்றியான உங்கள் பார்வை மற்றும் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அந்த தீர்ப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய கடும் விமர்சனம் எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க உங்க வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதாவது வைஸ் பிரசிடென்ட் அந்த விமர்சனம் தவிர்க்கப்பட வேண்டியது, பண்ணக்கூடாது. அந்த பொறுப்புல இருந்துகிட்டு அது கண்டனத்துக்குரியது. எனக்கு நல்ல சொல்லணும். நான் மட்டுமல்ல, என்ன கேட்டா என்ன கூட எனக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் உத்தரவு பண்ணலாம். அதனால சொல்றேன்ட்டு எனக்கு நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னுடைய அநேகமா அது ஒரு நடுநிலை நாளிதழாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு இந்த கட்சி சார்ந்தது என்று சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் கூடுதலாக இந்த அரசுக்கு ஒரு எதிரானது அல்ல. உறுதியாக அவர்கள் எடிட்டோரியல் எழுதுற அளவுக்கு, எடிட்டோரியல்ல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ஒரு கடுமையான, நான் வேற எங்கேயும் பார்க்கல. இன்னைக்கு கூட திருச்சி சிவா அவர்களுடைய கண்டன அறிக்கையை படித்தேன். இன்னும் கூட 1-2 கருத்து நான் பார்த்ததுலேயே டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டனம் பண்ண மாதிரி யாருமே கண்டனம் பண்ணல. அதை விட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, இந்தியா முழுவக்கூடிய பத்திரிகை, அவருடைய எடிட்டோரியல்ல அதை பண்ணது தப்பு, இது சுப்ரீம் பார்லிமெண்ட் அப்படின்லாம் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் செய்திருக்கக்கூடியதை அரசமைப்பு சட்டத்துக்குள்ளதான் அவங்க இயங்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வேறு எதுவும் புதுசாக செய்யவில்லை. ஆர்டிகல் 142 கீழே பிரத்யேக அதிகாரத்தின் கீழே அவர்கள் செயல்படுவது என்பது இது முதல் முறை அல்ல. எண்ணற்ற வழக்குகள் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்குல அந்த ஏன் 142 இன்வோக் பண்றோம் என்பதற்கான காரணங்களை மிக தெளிவாக 415 வழக்குகள் கொண்ட அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு ஏன் அதை சொல்றோம் அப்படின்ட்டு அதை சப்ஜெக்ட் பற்றி, இந்த பொருள் பற்றி என்ன தீர்ப்புன்னு பார்த்தா அதுக்கான காரணம் பிற அதிகம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஏன் 142 அவங்க 142ன்றது வேற ஒன்றும் அல்ல. அதாவது வழக்கமா ரிமாண்டும்பாங்க, மீண்டும் இங்கேயே வருது. இதெல்லாம் சட்டத்தெல்லாம் சொல்லிட்டு இதை வருவது. ஓகே சார், அதான் அத வழக்கமாக என்ன பண்ணோம், இதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம், இதன் உங்களுக்கு திருப்பி அனுப்புறோம், இதன் அடிப்படையில் நீ தீர்மானம் பண்ணுன்றது. அதுக்கு பதிலாக நாங்கள் அதை வேண்டாம், இப்போ பல காரணங்களால இதை நாங்களே செஞ்சிடறோம். உங்களுக்கு இப்ப அனுப்பி நீங்க அசல் கொடுங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதிலா நாங்களே இதை பண்ணிடுறோம்ன்றத தாண்டி ஒன்றும் இல்லை. அது அப்ப ஏன் அப்படின்னு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு, தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை 2013ஆம் ஆண்டில் அவர்கள் அணுகிறார்கள். இந்த மாதிரி அவங்க பல குறைகளோட அணுகிறாங்க. நிறைய பேருக்கு இதை தவிர கூட நான் 3 பிரச்சனைகளையும் அதுல கொண்டு போறாங்க. அது நிறைய பேருக்கு அது தெரியவில்லை. இந்த 10 பில் சம்பந்தமாக மட்டும் இல்ல, 10 பில்ல 2 பில் இருக்கு பாருங்க, பாஸ் பண்ணுது அசம்பிளி அதிமுக அரசு. அதிமுக அரசு இப்போ 10 சட்டம் ஆயிருக்கு, அதுல 2 அதிமுக கொண்டு வந்த சட்டம். 2020 பாஸ் பண்ணப்பட்ட பில்லை இதற்கு முன்னாடி இருந்த கவர்னர் புரோஹித்தும் அப்புறம் வந்த ஐயா ரவி அவர்களும் நல்லா ஊர்கா ஜாடியை போட்டு உள்ள வச்சு மூடி வச்சுட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை இருக்க. அப்ப அதுக்கப்புறமும் தொடர்ந்து மொத்த பில்கள் இருக்கக்கூடியதை அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி கவர்னர் செயல்படாம இருக்காருன்றது. அது இல்லாமலும் கூட ஒரு நிறைய ஊடகத்தின் கவனத்துக்கு வராத பிரச்சனையாக இன்னும் 3 பிரச்சனைகள் கூட கொண்டு போறாங்க. அதாவது பழைய இந்த மந்திரிகள்லாம் இருக்காங்க இல்ல, அவங்க மந்திரிகள் இப்ப இருக்கக்கூடிய மந்திரியாகட்டும் அல்லது பழைய மந்திரியாக ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் சாங்ஷன் அவங்க மேல குற்ற வழக்கை தொடர வேண்டும் என்றால்
அதற்கு அவருடைய அனுமதி வேண்டும். அதற்காக KC வீரமணி மந்திரி கிட்ட கேட்கறாங்க. 2022 2 ஆண்டுகளா பெண்டிங்க. இன்னும் இப்ப கூட முடியல. இன்னைக்கு கூட இதோட நிக்குது. என்ன கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பதில்னு தெரியல. 2.5 ஆண்டுகளாக இன்னும் முடியல. ராஜேந்திர பாலாஜி கொடுத்தவரு, ஆனா இதுக்கு ஏன் தரலன்னு தெரியல. KC வீரமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், இவங்களுக்கு 2 ஆண்டுகளா இப்போ பெண்டிங்கா இருக்கு. அதே அவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு போறாங்க. 3 ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ், அதாவது சிறைவாசிகளை முன்கூட்டியே அனுப்புவது வந்து ரொம்ப எல்லா மாநிலங்கள்லயும் பொதுவாக நடக்கிறது. உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ரிஃபார்மிசம் தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு தொடர்ந்து அனுப்புறாங்க. அதுல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 560 ஃபைல் அனுப்புனதுல இவர் வந்து ஒரு 360 ஃபைல் 362 ஃபைல் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. மீதி வந்து ஒரு 165 கோப்புகளை வந்து அவர் நிராகரிச்சிருக்காரு. ஒரு 53 கோப்புகளை இன்னும் பரிசீலனை பண்ணல. இதே மாதிரி ஆண்டு கணக்கா. அதுக்கு அடுத்து எல்லா ஒரு பெரிய குற்றச்சாட்டா வெளியில வைக்கிறது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இவங்க வந்து பொது கவர்மெண்ட் வேலை எடுக்கல அப்படின்ட்டு. கவர்மெண்ட் வேலை எடுக்கிற நிறுவனம் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது மொத்தம் 14 உறுப்பினர்களை கொண்டு இயங்கக்கூடியது. அதுல 4 உறுப்பினர் தான் இருக்காங்க. 10 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஓய்வு பெறும்போது நாங்க அனுப்பி இப்ப அந்த 10 உறுப்பினர்களை வந்து நிரப்பாமலே இருக்கு, அதுக்கான அனுமதி தர மாட்டேங்கிறாரு அப்படின்ற கதறல். அப்போ இவர் ஒரு பேரலல் அரசாங்கத்தை நடத்துறார் என்று சொல்ற அளவுக்கு இந்த வழக்கினுடைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப அந்த பின்னணியில தான் இந்த 10 பில்லை பத்தி பாக்கணுங்க. இந்த 10 பில்லுக்கு தான் 142 அவர் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த 10 பில்லை பத்தி வரும்போது இந்த 10 பில்ல என்ன பண்றாரு, நவம்பர் 2013ல சாரி நவம்பர் 2023ல நவம்பர் 2023ல திருப்பி அனுப்புறார். 13ஆம் தேதி இன்னைக்கு அவர் வந்து திருப்புகிறார். ஏன் அதை திருப்புறார் அந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே அதை குறிப்பிடுறாங்க. அப்ப பஞ்சாப் வழக்கு போகுது. பஞ்சாப்ல கவர்னர் பேர்ல வழக்கு போறது இதே மாதிரி பிரச்சனைக்காக. அப்போ சந்திரசூட் தலைமை நீதிபதியான சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அதுல மிக கடுமையான இதை சொல்றாங்க. கவர்னர் எல்லாம் அப்படி எல்லாம் உட்கார்ந்து இன்ஆக்ஷன் இருக்கு பாருங்க, செயல்பாடின்மை. அதுவும் ஒரு லெஜிஸ்லேச்சர்ல ஒரு சட்டசபை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. மக்களினுடைய வில் இருக்கு, மக்களுடைய அவங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் வந்து மாநிலங்களில் இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டசபையும் இந்தியாவில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசும் அங்க. அப்போ அதனால நீங்க வந்து அதை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்போதான் நவம்பர்ல அனுப்புறாரு. அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு நெகட்டிவா எடுக்கிறாங்க அவங்கள. அப்படி ஒரு அப்போதான் அவர் குட்டு கூட்டுறது அவருக்கு புரியுது. ஆகா, வச்சிருக்க கூடாது. இது வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நாம பாட்டு பசாம வச்சிருக்கலாம், 5 வருஷம் இந்த ஆட்சியே போயிடும் பாட்டு அப்படியே வச்சிருக்கலாம். ஏற்கனவே 2020ல இருந்து வச்சிருக்காங்கல்ல, 2021 ஆட்சி போச்சு. ஆட்சி போனாலும் மசோதா போகாதுங்க. மசோதா ஒன்று பாஸ் பண்ணிட்டா கவர்னர் கிட்ட போச்சுன்னு சொன்னா அதுக்கு அது லேப்ஸ் ஆகாது, இறந்து போகாது. அப்போ அதனால அவங்க அந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அசம்பிளில இவங்க வழக்கமாக அவர் திருப்பும் போது அவர் அதோட ஒரு மெசேஜ், ஒரு தகவல் அனுப்பணும். என்ன, ஏன் இந்த குறை இருக்குங்க, இதுல நான் ஏத்துக்கலைங்க, இல்ல இதை முழுவதுமாவே எனக்கு ஒரு நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்காத தொட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. ஓஹோ, இதுல எல்லாமே ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த குறையும் இல்லை அதை அப்படின்ட்டு ரீஎனாக்ட் பண்ணி அல்லது ரீபாஸ் பண்ணி அவைகளை மீண்டும் அனுப்புறாங்க. இந்த 10 பில்லையும் அவங்க அனுப்புறாங்க. இப்போ எது அதிமுகவுடைய 2 பில் உட்பட இப்ப இந்த அரசு ரீபாஸ் பண்ணி அனுப்புறாங்க. 18/11/2023 அனுப்புறாங்க. சரி, நம்ம சட்டம் என்ன சொல்லுது? இப்பதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, கவர்னர் வந்து இந்த மாதிரி சட்டசபை வந்து ஒரு பில்ல, ஒரு மசோதாவை வந்து அதை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினால் அவர் முன்னால் இருக்கக்கூடிய வந்து வழிகள் 3 வழிகள். ஒண்ணு அசன்ட் கொடுக்கிறது, அசன்னா ஒப்புதல் கொடுத்துறது. ஒப்புதல் கொடுத்தா உடனே சட்டம் ஆகிவிடும்.
ஒன்று நம்பர் முடிஞ்சு போடும். அது வேண்டி அதை கொடுக்கல, அதான் இந்த பிரச்சனை. 2 வித்ஹோல்டிங் அசென்ட் அப்படின்னு சொல்றது. அதை பத்தி ஒரு சர்ச்சை, இப்போது கவர்னர் ஒரு சர்ச்சை எழுப்பினார். அதை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் மட்டுமல்ல பல வழக்கில் நிராகரித்து இருக்கிறது. வித்ஹோல்டிங் அசென்ட்னா அவர் என்னன்னா, நான் வந்து அசென்ட் கொடுக்காம அப்படியே நிரந்தரமா வீட்டோ மாதிரி வீட்டோ நிறுத்தி வச்சு என் அதிகாரம் நான் வந்து நான் ஒன்னாலும் பண்ணுவேன். அதை வந்து சொல்றது அது மக்களாட்சி தத்துவத்துக்கு டெமோக்ரஸிக்கே வந்து எதிரானது. நீ அப்படியெல்லாம் வந்து ஏன்னா ஆர்டிகல் 200ல அவங்க அதை படிக்கிறாங்க, வாசிச்சு ஆர்டிகல் 200 அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோவுக்கு தமிழாக்க என்ன தெரியல, 200 கீழே அதற்கு ஒரு கூடுதலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ. 2 ப்ரொவைசோ இருக்கு அதுல. அதன்படி மிக தெளிவா இருக்கு. நீங்க வித்ஹோல்டிங்ன்றத வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது அல்லது நிராகரிப்பது என்ற பொருள் அல்ல. அதை நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோட சேர்த்தா நீங்கள் as soon as possible, அதுதான் இப்ப கால வரையறை வருகிறதுக்கான வார்த்தையா இருக்கு. எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நீங்க அந்த இதை வந்து நீங்க வந்து ஒண்ணு அசன் கொடுக்காத காலத்துல அசன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னா அதை வந்து நீங்க திருப்பணும். வித்ஹோல்டிங் அசன்னா அதை திருப்பி அசம்பிளிக்கு அனுப்புறீங்க. அனுப்பி இதுல திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்றீங்க, ஏதோ என்னென்ன காரணங்கள் சொல்றீங்க, அதை தான் செய்யணும். அதை வந்து உடனே செய்யணும், as soon as possible. ஏன்னா 2 பிரிவுகள் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஒண்ணு பிரசிடென்ட்டுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 111, கவர்னருக்கான அதிகாரம் ஆர்டிகல் 200. 111 கிட்டத்தட்ட ஃபுல்லா முழுக்க சொல்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. என்ன கேட்டா ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதுதான். அங்கேயும் அவங்க பிரசிடென்ட்டுக்கு எந்த முழு அதிகாரமும் கிடையாது. அதுலயும் as soon as possible, இதுலயும் as soon as possible. முதல்ல என்ன இருக்குன்னா 6 weeks இருக்குங்க. 6 வாரத்துக்குள் நீங்க திருப்பி அனுப்பணும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில அரசமைப்பு அவையில நடந்த விவாதத்துல as soon as possibleன்றது கூட இல்ல, தெளிவாக்கி அந்த 6 வாரம்ன்றது கூட இல்ல, இன்னும் உடனே செய்யணும், 6 வாரம் கூட காத்திருக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா வக்ஃபு சட்டம் போடுறாங்க, அன்றைக்கு பார்லிமெண்ட் நிறைவேற்றது. அன்று இரவே நம்முடைய ஜனாதிபதி கையெழுத்து போடுகிறார். அன்று இரவு, அடுத்த நாள் கூட காத்திருப்பதில்லை. அன்று இரவே இப்ப தேர்தல் ஆணையர் சம்பந்தமாக பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிறது. பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து பண்ணி ஒண்ணு அன்று இரவு அன்றே போடுகிறார்கள். அததான் கான்ஸ்டிடியூஷன் எதிர்பார்க்கறது. 111 எதிர்பார்க்கறது தான், 200 அதான் எதிர்பார்க்கறது. as soon as possible அப்படின்றத அப்படி திருப்பி அனுப்புனா, as soon as அனுப்பலன்னா இவங்க எப்ப அனுப்புறாரு, நவம்பர்ல அனுப்புறாரு. அதை உடனே அனுப்பி இருக்கணும். 2020னா 20லயே அனுப்பி இருக்கணும், 21னா 21லயே அனுப்பி இருக்கணும், 22னா 22லயே அனுப்பி இருக்கணும். அனுப்பினால் அதை அசம்பிளி என்ன பண்ணும், அசம்பிளி அந்த உடன் சட்டம் ஆக்கணும்னு நினைச்சா அப்போ அந்த அவர் சொல்ற கவர்னர் சொன்னதை பரிசீலனை பண்ணி ஏத்துக்கலாம், நிராகரிச்சுட்டு அவங்க பண்ணலாம். இல்ல அத ஒரு பகுதி ஏத்துக்கலாம், இல்ல முழுவதுமா நிராகரிச்சு இதான் எங்க கருத்துன்னு சொல்லலாம். அப்படி கண்டி அவங்க பண்ணி அசம்பிளி வந்து மீண்டும் ரீஎனாக்ட் பண்ணா இந்த முறை கவர்னருக்கு அசன்ட் தருவதை தவிர வழியே இல்லைன்னு சொல்லுதுங்க. அதான் அடிப்படை. அதனாலதான் 142 பயன்படுத்துறாங்க. இது ஃபியூட்டல் எக்ஸசைஸ்ன்றாங்க. என்ன சொல்லுது, ஒரு முறை உங்களுக்கு அனுப்புறாங்க, அதை வந்து நீங்க ஒரு திருப்பி அனுப்புறீங்கன்னா உங்களை பொறுத்த வரையில அதை ரீஎனாக்ட் பண்ணா திருப்பி அனுப்பும் போது உங்களுக்கு நீங்க ஏதோ குறைய வேற சொல்லலை அப்படின்னா என்ன, அதில் ஏதோ முழுவதுமாவே பரிசீலனை பண்ண சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறாங்க. நாங்க பரிசீலனை பண்ணா நாங்க முழுவதுமே பாஸ் பண்றோம்னு 10 பில்லையும் பாஸ் பண்றாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் தெளிவாக சொல்வதாக உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஆர்டிகல் 111 மாதிரியே ஆர்டிகல் 200லயும் ஒன்ஸ் வந்து இப்போ அங்க பிரசிடென்ட் சொல்லலாம், ரொம்ப ரேரா சொல்லுவாங்க, மிக மிக ரேராக பிரசிடென்ட் அவங்களுடைய இந்த மாதிரி இந்த பில்ல நீங்க பாஸ் பண்ணிருக்க பார்லிமெண்ட்ல அதுல ஒரு 2 பத்தியை சேர்க்க முடியுமா,
இல்ல 2 பத்தி திருத்த முடியுமான்னு சொல்வது உண்டு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சுதந்திரம் அடைந்த இந்தியா 75 ஆண்டுகள்ல. அப்போ ஆனா பார்லிமெண்ட் மறுபடியும் உடனே இல்ல இதை பண்றோம், இல்ல பண்ணலன்னு பண்ணிட்டா பிரசிடென்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு அசன்ட் கொடுத்தாகணும், உபயோக கொடுத்தா. அதே மாதிரிதான் இங்கே இருக்கு. அதனால இது கொடுக்கல. இப்போ 18/11/2023 அப்புறம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நடக்கிற செய்திகள் இது அது அது அப்படின்றத சொல்லிட்டு அப்ப 142 பண்றாங்க. 3வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அது நமக்குள்ள இப்ப சம்பந்தம் இல்லை. அதுல வந்து அது 111 வராது. 3வது ஆப்ஷன் என்னன்னா, இங்க ஏன்னா அசம்பிளிக்கு 2 விதமான சட்டங்கள் நிறைவேற்றலாம். ஒண்ணு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்ட அரசமைப்பு சட்டம் ஒதுக்கக்கூடிய அதிகாரத்துல. அப்பதான் இந்த நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் பேசுறது 1 and 2 அது சம்பந்தமானது. ஒண்ணு அசன் கொடுக்கறது, இல்லாட்டி வித்ஹோல்டிங். வித்ஹோல்டிங் என்பது வந்து திருப்பி அனுப்புதல். யார் வழக்கமா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில என்ன சொல்றாங்கன்னா, வித்ஹோல்டிங்கே கேபினெட் சொல்லி வித்ஹோல்ட் பண்றது. பாஸ் பண்ணியாச்சு அமிச்சாச்சுன்னு கேட்டல, அதுக்கப்புறம் எங்களுக்கு தோன்றது. கேபினெட் வந்து சட்டத்தை பாஸ் பண்ணல, அசம்பிளி பாஸ் பண்ணிருக்கு. கேபினெட்டுக்கு தோன்றது அதுல ஒரு சில திருத்தம் தேவைப்படுது. நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு பாப்புலர் ஒப்பீனியன் அப்படி இருக்கு, மக்கள் மத்தியில இருக்கு. அதனால அந்த திருத்தத்தை நான் கேரி அவுட் பண்ணணும். அதனால அவர்கள் தான் வித்ஹோல்ட் பண்ண சொல்லணும்னு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ல சொல்றாங்க. ஆனால் இப்ப கூடுதலாகவும் கவர்னரும் சில காரணங்களுக்காக அதை வந்து திருப்பி அனுப்பலாம். வித்ஹோல்ட்னா திருப்பி அனுப்புனா அதை கொஞ்சம் சேர்த்து விடுறேன்றது, அல்லது கட் பண்ணி விடுறேன்றது. அதுக்காக தான். இதுல 2 கேள்விகள் இருக்கு சார். இப்ப முதலாவது வந்து முடிச்சுட்டு உடனே இதை பண்ணீங்க. மூணாவது ஆப்ஷன் சொல்ல 2 சொல்லிட்டேன். 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து அங்க ஆர்டிகல் 111 இருக்கு, 111 பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டுக்கு வராது. இங்க மட்டும் என்னன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல அது இல்லாம கூட ஒரு சில பிரிவுகள் இருக்கு. அது சாதாரண ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இன்னும் சிலது கூட பிரசிடென்ட்டோட அதிகாரத்துடன் மாநில அரசு சட்டம் ஏற்றதை பற்றி இருக்கிறது. அதுல மிக அநேகமாக 99% 98% இந்த சட்டம் தான். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல்ல அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள் சம்பந்தமாக மாநில அரசும் ஏற்றலாம், மத்திய அரசும் ஏற்றலாம். அப்ப அந்த மாநில அரசினுடைய சட்டம், ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றி இருக்காதுல்ல, அப்படின்னா மாநில அரசு ஏற்றக்கூடிய சட்டம் பிரசிடென்டோட ஒப்புதல் பெற்று வந்தால்தான் அது சட்டமாகும். அப்போ அந்த மாதிரி சட்டங்களை கவர்னர் என்ன பண்ணணும், இந்த கேபினெட்டும் ஒரு பரிந்துரைக்கும், ஐயா இதை நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்புங்கன்ட்டு. அதை உடனே கவர்னர் வந்து அதை உடனே அனுப்பணும். இவர்கிட்ட இவர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல உடனே அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அது என்னன்றதை பத்தி அதை பத்தி விவரமா பார்க்கலாம். அதுல என்னன்றது அதுலயும் உச்ச நீதிமன்றம் பிரசிடென்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எப்படி கவர்னர் இங்க சும்மா பிரசிடென்ட் இல்லைங்க, பிரசிடென்ட் என்பதை அரசமைப்பு சட்டத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தீர்ப்பெல்லாம் அனைத்து தீர்ப்புகளும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி யார் சொன்னாலுமே பிரசிடென்ட் என்பது மத்திய அரசு, சென்ட்ரல் கேபினெட் தான் பிரசிடென்ட். இப்ப பிரசிடென்ட்டுக்கு உத்தரவு என்பது சென்ட்ரல் கேபினெட்டுக்கான உத்தரவு. இது நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உத்தரவே அதனாலதான் அவர் கோவப்படுறாரு, ஏன்னா அவருக்கான உத்தரவு. இது பிரசிடென்ட்டுக்கான உத்தரவு இல்ல. எங்கேயுமே பிரசிடென்ட் வர்றது வந்து பிரசிடென்ட் கருணை மனுவை ஏற்று வந்து தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கலாம், அல்லது ஆயுள் தண்டனையை இப்ப 8 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ முடிந்தவுடன் அவர் அனுப்பலாம்னா பிரசிடென்ட் அனுப்புறது இல்லை. பிரசிடென்ட்டுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. பண்ணாருன்னா தப்பு, சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ தலைப்படணும். கவர்னருக்கும் அதே மாதிரிதான். இது பண்ற ஒரு கேபினெட் தான். அந்த ப்ரொபோசல் சொல்றோம் பாருங்க, அந்த அம்சம் இங்க இருந்து போறது, அதான் வழக்கமா அப்ரூவ் பண்றது தான் இதுல. அப்போ இப்ப இந்த இதில் தான் இந்த வழக்குல இப்ப 2வதா இருக்கு பாருங்க. அதான் ஒண்ணு நேரடியாக அவர் அசன் கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2வது வித்ஹோல்டிங்ன்றத வந்து தவறா புரிந்து கொண்டு இதுக்கு முன்னாடி இந்த கவர்னரும் இவரும் நாங்கள் செயல்படாமலே இருப்போம், ஒண்ணுமே பண்ணாம இருப்போம். அதாவது இத்தனை கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டசபை, மக்களை பிரதிநிதிக்கக்கூடியது, ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அவர்கள் அனுப்புறத சம்பந்தமா நாங்க ஒன்னையும் சொல்லாம இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. நாங்க தான் சுப்ரீம் அசம்பிளி, சுப்ரீம் பார்லிமெண்ட் அசம்பிளி தான். இந்த கேட்டா என்ன பாரு, அதெல்லாம் பிரசிடென்ட் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. ஒரு முறை அந்த மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை வந்திருக்க சுதந்திர இந்தியாவில், ராஜேந்திர பிரசாத்துக்கும் நேருக்கும் அந்த பிரச்சனை ஒரு முறை வந்திருக்கு.
ஆனால் ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அப்போது இருந்த அட்டார்னி ஜெனரல் புகழ்பெற்ற வழக்கறிஞர் செத்தல்வாடு கிட்ட ஒரு கருத்துக்கு அனுப்புது. செத்தல்வாடு சொல்றாரு, நம்முடைய அரசு கான்ஸ்டியூஷன்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில அரசு பிரைம் மினிஸ்டர் கேபினெட்டுக்கு தான் அதிகாரம். பிரசிடென்ட் வந்து அதுல வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், சட்டத்தை கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அவரு கருத்து இருந்தா சொல்லலாம், அதை கேபினெட் பரிசீலிக்கலாம், அதுல ஏதோ ஒண்ணு சிலதை ஏத்துக்கலாம் இல்ல நிராகரிக்கலாம். ஆனால் பிரசிடென்ட் வந்து பவுண்ட் டு அக்செப்ட் சைன் இதை வந்து அசன் கொடுத்தான் ஆகணும்னு சொல்றாரு. உடனே அது இந்து கோட் பில் சம்பந்தமா அப்போ அவருக்கு அப்புறம் அசன் கொடுக்குறாரு. அப்போ அதை தாண்டி எங்கேயுமே வந்ததில்லை. அப்போ இதுல வந்து ஒண்ணு அசன்ட்னா உடனே கொடுத்தா பிரச்சனை இல்லை, உடனே செய்யணும். ரெண்டாவது வித்ஹோல்டுன்னா உடனடியாக பண்ணணும், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ன்றத வந்து உடனடியாக திருப்பி சொல்லணும். அதை வந்து இப்போ வந்து இந்த தீர்ப்புல வந்து அவங்க காலக்கெடு வீச்சிருக்காங்க. என்ன, ஒரு மாதத்துல இருந்து 3 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்காக அவங்க சொல்றாங்க. அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ளார பண்ணணுன்ட்டு, ஒரு சில இதுக்கெல்லாம் 1 மாசத்துல பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் எதுன்னா, அதெல்லாம் மாநில அரசுக்கான அந்த பட்டியல்ல போற சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த 10 பில்லு அப்படிதான். அப்போ அதில் வந்து அவங்க வந்து அதை வந்து உடனடியாக காலக்கெடுக்குள்ள அனுப்பணுன்றதையும் காலக்கெடு விதிக்கிறாங்க, கவர்னருக்கு விதிக்கிறாங்க. கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா அதை வந்து பிரசிடென்ட்டுக்கும் விதிக்கிறாங்க. அப்போ இந்த இதுதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. அப்போ ஒன்ஸ் இவங்க மீண்டும் ரீஎனாக்ட் பண்ணா கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த ஆப்ஷனும் தரல. அதாவது கவர்னருக்கு அல்ல அங்க பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட் அந்த சட்டம் உடனே சட்டம் ஆயிடுதுன்னு. அதனால இப்ப அது 18/11/2023 சட்டம் ஆயிடுதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மீண்டும் வந்து இந்த மொத்தம் 5 ஆண்டு இருக்கு அசம்பிளியோட காலம், அதுல இப்ப 3 ஆண்டு ஆகி போயிடுது. இதை மீண்டும் அனுப்பி இந்த ப்ராசஸ் இருக்கு. அவர் இன்னும் 2 மாசம் உட்காந்து ஐயா நீங்க அவர் வேலையை செய்யாம உட்காந்துட்டு இருக்காருன்னா மீண்டும் வர்றது. அதுக்காகவும் அது இல்லாம இன்னும் காரணம் சொல்றாங்க. அந்த காரணங்கள்லாம் 432வது பத்தியில இருக்கு. முன்ன பாக்குறதுன்னா பாருங்க, காலதாமதம் இப்போ ஆனா 3 ஆண்டு ஆகிவிட்டது அப்படின்றது மட்டும் தாண்டி 2 முக்கியமான காரணங்களை அவங்க சொல்றாங்க. ஒண்ணு லேக் ஆஃப் போனபைடின்றாங்க. அவங்க சட்ட அகராதியில நீங்க பாருங்க, லேக் ஆஃப் போனபைடின்றது மேலஃபைடி, ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் தான். லேக் ஆஃப் போனபைடி அல்லது மேலஃபைடின்னா தீய நோக்கம் அல்லது நம்பிக்கை அற்ற அப்படின்ட்டு, நம்பிக்கை இல்லைன்ட்டு. அதே மாதிரி ரிப்போஸ் கான்ஃபிடன்ஸ் அல்லது ரிப்போஸ் ஃபெய்த், ரிப்போஸ் ட்ரஸ்ட்பாங்க. இதுல ரிப்போஸ் ட்ரஸ்ட்பாங்க. எங்களுக்கு ரிப்போஸ், எங்களால இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிப்போஸ் ட்ரஸ்ட் ஆன் த கவர்னர்னு யூஸ் பண்றாங்க. 142 பயன்படுத்துறது. ஏனென்றால் இந்த வழக்கினுடைய பின்னணியை நாங்கள் 3 ஆண்டுகளாக பார்க்கும்போது, 2020 இருந்து பார்க்கும்போது, நாங்கள் இத்தனை காலதாமதம் ஆனதும் எங்களுக்கு லேக் ஆஃப் போனஃபைடி, லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கிறதுனால 142 பயன்படுத்துறோம்ன்றாங்க. ஒரு எங்களுடைய ஒரு பிரத்யேகமான சிறப்பதிகாரத்தை பயன்படுத்துறோம்ன்றாங்க. இப்போ தன்கர் வந்து இதுக்குள்ள போகல. அவர் தன்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சட்ட பில்ஸ் இருக்கு பாருங்க, அதுல சில பில் இருக்கு, 1-2 பில் அங்க அதுல போய் சம்பந்தமா அந்த விவாதம் நடக்குது. அதுல அவங்க சொல்றாங்க, பிரசிடென்ட் அவரும் கால வரையறையின்றி அப்படியே பேர்ல எந்த நடவடிக்கை எடுக்காம உட்கார்ந்துட்டோம். பாராளுமன்ற பில்ல மட்டும் பாஸ் பண்ணா உண்மை பண்றாருல்ல, இதை வந்தா பண்ணணும். அதுக்கான இதை வந்து அதுக்கு உடனே செயல்படணும்ன்றத நாங்க சொல்லலை. ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த அரசு, எந்த அரசு, இதுக்கு முன்னாடி இருக்க அரசு, இந்த அரசும் ஹோம் மினிஸ்ட்ரி தான் நோடல் அத்தாரிட்டி. இங்க இருந்து பாஸ் பண்ண உடனே கவர்னருக்கு போகும். கவர்னர் வந்து உடனே அதை டெல்லிக்கு அனுப்புவார். டெல்லி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும். அதான் நோடல் ஏஜென்சி ஆர் நோடல் அத்தாரிட்டி. அவங்க சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரிஸ், இப்ப அந்த சட்டம் எதை பத்தி இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்சஸ், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரிக்கு மற்றும் லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சு 1 மாதத்திற்குள்ள தகவல் கேட்கணும்ன்றாங்க. டைம் லைன் அவங்கள செட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அவர்கள் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. 2 அந்த அடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க சொல்றது தகவலின் அடிப்படையில
அவங்க சொல்லுவாங்க இந்த குறைகள் இருக்கு, இந்த சேர்க்கணும், விடணும் அல்லது கொடுக்கலாம்னா பிரச்சனையே இல்லை. குறைகள் இருக்குன்னா அவங்க மாநில அரசுக்கு சொல்லுவாங்க. மாநில அரசு 1 மாதம், அந்த 1 மாசத்துல வந்தோடனே இன்னும் 1 மாதத்துல பிரசிடென்ட் அசன் கொடுக்கணும். கேபினெட் வந்து அதை பத்தி கன்சிடர் பண்ணி பிரசிடென்ட் சொல்லி அசன் கொடுக்கணும். கேபினெட்டோட பணிதான். 3 மாசம் என்றதை அவர்களே நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க சொல்லி சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது, புஞ்சி கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் கூட 2-3 இந்த மாதிரியான கமிஷன்களை பற்றி அவங்க குறிப்பிடுகிறார்கள். எனவே இவைகளையெல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் பிரசிடென்ட் கண்டி 3 மாசத்துல செயல்படலைன்னா கன்கரண்ட் லிஸ்டா இருந்தால் அப்போ சம்பந்தப்பட்ட மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை அணுகி, ஐயா அவங்க பாருங்க பிரசிடென்ட் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு, நாங்க அணுகி 3 மாசம் ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கேயான தொலைஞ்சு போச்சா, என்ன ஆச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றத நான் இதுக்காக சொல்றேன். அப்போ அது போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் முதல் முறை. அதுக்குதான் கோவப்படுறாரு. பிரசிடென்ட் எப்படி சொல்லலான்ட்டு அதை தாண்டி சொல்லலை. சரி போய் இப்போ 3 மாசம் ஆச்சு, அவர் இல்லை, அதனால அதை தெளிவா சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அதை வந்து உடனே அசண்ட் கொடுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா மாநில பட்டியல்ல மாதிரி இப்போ வந்து அது ஒன்று அசன் கொடுக்கணும், அசன் கொடுக்காட்டிக்கு திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்புறப்போ குறைகள் எதனா இருந்தா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணாமலோ அமைச்சா அது சட்டம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரை பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுக்க கூட மறுக்கலாம் அப்படின்றதுதான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதனால நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், நாங்க பிரசிடென்ட் செயல்படுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்ப வந்து திருப்பி சார் அது சம்பந்தமா தான் 2 கேள்வி. இப்போ நீங்க பிரசிடென்ட் அவர்களுக்கு வந்து காலக்கெடு வந்து விதிக்கிறது சம்பந்தமா பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீங்க. அவர்களுக்கு மேற்கோள் காட்டும் அளவிற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து அதிகாரம் உள்ளதா, 142 பயன்படுத்தி அணு ஆயுத போரை நடத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தையை கூட திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. 142 ஏற்கனவே நம்ம தமிழக அரசினுடைய மசோதாக்களுக்கே 2 முறை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது 3வது முறையா இதை பயன்படுத்துறாங்க. இந்த 142 பயன்படுத்தி பிரசிடென்ட்டுக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா? ஏன்னா பழைய வழக்குகளை வந்து மேற்கோள் காட்ட முடியாது. 144-42 அந்த ஆர்டிகல்னுடைய அந்த ஷரத்தினுடைய நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்களே, அப்படிதானா? நடந்த கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை மேற்கோள் காட்ட முடியாதா? ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் இஷ்யூவா? இல்லைங்க, இது சட்டம் கொஞ்சம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். 142 காலக்கெடுவுக்காக உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தவில்லை. நம்பர் 1 தெளிவுபடுத்திருங்க. இங்க காலக்கெடு நிர்ணயிப்பதற்காக 142 பயன்படுத்த வேண்டிய அவசியமும் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை. அவங்க 142 பயன்படுத்துறது, அவங்க ஒரு டிக்ளரேஷன் சொல்றாங்க பாருங்க, இப்பவே வந்து இந்த 10 பில்லும் சட்டமாகுதுன்றது பாருங்க. எப்போ ஒண்ணு சட்டமாகும்? அதுக்கு கவர்னர் அசன்ட் கொடுத்தாதான் ஆகும். அசம்பிளி போடுற சட்டத்துக்கு, பிரசிடென்ட் போடுற சட்டத்துக்கு பார்லிமெண்ட் பிரசிடென்ட் கொடுத்தாதான் ஆகும். அப்போ இதுல வந்து இவரை வந்து ரிட்டர்ன் பண்றாரு, ரிட்டர்ன் பண்ணி பாஸ் பண்றாங்களே. கான்ஸ்டியூஷன் அப்பவே வந்து இது வந்து சட்டம் ஆக்குறதா சொல்லுது உடனே அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆப்ஷனே கிடையாது இவருக்கு. அதனால நாங்க வந்து 142 பயன்படுத்தி நாங்களே அசன்ட் கொடுக்குறோன்றாங்க. அதை தான் 142 பயன்படுத்துறாங்க. கால வரையறைக்காக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுல என்னன்னா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த அதிகாரியாக இருந்தாலும், அவர்கள் கவர்னராக இருந்தாலும் அல்லது பிரசிடென்டாக இருந்தாலும் அல்லது ஸ்பீக்கராக இருந்தாலும் டிஸ்குவாலிபிகேஷன் அவங்க எல்லாருமே அவங்க ரீசனபிள் டைம் பிரிஸ்கிரைப் பண்ணா டைமுக்குள்ள as soon as possible சொன்னா as soon as possible என்ன பொருள்? as soon as possible 3 ஆண்டு அல்லன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுங்க. ஓகே, அரசமைப்பு சட்டம் வந்து காலக்கெடு விதிக்கல சார். அப்ப உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு
அப்போ அதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்டை பார்த்து as soon as possibleன்றது 6 வாரமே அதிகம்னு சொல்றாங்க. விளக்கமா சொல்றாங்க. அதுக்கு விளக்கமா சொல்றாங்க. ரொம்ப அதை பத்தி பல பக்கங்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு அதனால நாங்கள் இப்ப இந்த பிரச்சனை குறிப்பு இப்ப மட்டும் இல்ல, அவங்க 1967 இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எப்போது மத்தியிலே இல்லாத அரசு மாநிலத்துக்கு ஆட்சிக்கு வர பிரச்சனை என்பது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் 67 தொடங்குது பெரிய அளவுல. அதாவது பல மாநிலங்களில் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு ஆட்சியை பிடிக்க முடியாம போகிறது. அப்ப இப்ப கூட அங்கதானே இங்க பிரச்சனை நடக்குது. பஞ்சாபிலே பிரச்சனை, இதுக்கு முன்னாடி டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சனை, கேரளாவிலே பிரச்சனை, தெலுங்கானாவில் பிரச்சனை, கர்நாடகாவில் சித்தராமையா, இப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஆனது தமிழ்நாட்டுல பிரச்சனை என்பதெல்லாம் எதிர்கட்சி ஆளக்கூடிய இடத்துலதான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் 67 மத்திய மாநில அரசுகளுக்குள்ளார இப்படி ஒரு பிணக்கு தொடர்ந்து இருக்கிறது. அது வந்து இந்த ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. ஏனென்றால் இங்கெல்லாம் கவர்னர்கள் அரசமைப்பு சட்டம் எதிர்பார்த்தபடி அவர்கள் ஒரு நடுநிலையுடன் செயல்படணும். ஒன்ஸ் அப்பாயிண்ட் பண்றது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்பாயின்மெண்ட் தான், எம்ப்ளாயி தான், உங்களை தமிழ் நியூஸோட எம்ப்ளாயி தான். ஆனா நீங்க ஒன்ஸ் இந்த இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெறியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இவரை மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே சொல்றாங்க. அது அப்படி இல்லாம இருக்கு. எனவே நாங்க தலையிட்டு இந்த கவர்னர் இல்ல எல்லாருமே இந்த டைம் லைனை ஃபாலோ பண்ண தவறுறாங்க. இவ்வளவு டைம் லைன் ஏற்கனவே நாங்க சொல்ல பிரிஸ்கிரைப் பண்ணி இருக்கு, அவங்களுடைய ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணி இருக்கு, அதெல்லாம் பண்ணி இருக்கு. அதனால நாங்க டைம் லைனை பிக்ஸ் பண்றோம். அப்போ பிரசிடென்ட்டுக்கு நாங்க கவர்னருக்கு பிக்ஸ் பண்றது கூட அவர் கோவப்படல. பிரசிடென்ட்டுக்கு ஏன் பிக்ஸ் பண்றீங்கன்னு தான் கேட்கிறாரு. அது பிரசிடென்ட்டுக்கு பிக்ஸ் பண்ணுவதும் கவர்னருக்கு பிக்ஸ் பண்றதும் 142 அல்லங்க. ஓகே, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளக்கத்தை ஊர்ஜிதப்படுத்துறாங்க உச்சநீதிமன்றம். ஒரு விளக்கத்தை உச்சநீதிமன்றம் கொடுக்குது. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க அரசமைப்பு சட்டத்துல முதல்ல டிராஃப்ட்ல இருக்கும்போது 6 வாரம் இருக்கிறது as soon as possible மாறுது. ஓகே, அப்ப 6 வாரம் என்பதே அதிகம் என்று நினைத்ததால் தான் மாறுவதாக அவங்க சொல்றாங்க. ஏன் 6 வாரம்? அன்னைக்கு ராத்திரியே போடலாமேன்றாங்க. உடனே ராத்திரினா ராத்திரி இல்ல, உடனே 2 நாள்ல 3 நாள்ல 4 நாள்ல போடலாம்ல. ஏன் 6 வாரம் நம்ம சொல்லணும்? அதனால உடனே என்பது சொல்லலாம். மிக மிக ஒரு டவுட் இருக்க இடத்துல அவங்க நீண்ட ஒரு ஆலோசனை பெற வேண்டும், ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்காக ஒன்னா கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம். அதுக்குதான் இந்த 1 மாசம் எல்லாம். இல்லாட்டிங்க ஒரு வேலையை உடனே பண்ண, இதோட வேற ஒரு வேலையும் கிடையாது. அதை என்னங்க இப்ப அசம்பிளி பாஸ் பண்ணா அவர் ஒப்புதல் தரதாங்க வேலை. ஒரு அது ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறது. ஒப்புதல்ன்றது என்ன? ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறது. இவர் சொல்ல முடியாது. ஏங்க இந்த சட்டத்துல எனக்கு யாரு கவர்னர் இதையும் தெளிவா சொல்றாங்க. கவர்னர் மத்திய அரசியல இருந்து வரும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பாலிசி இருக்கலாம், ஒரு விஷயத்தை பத்தி. இங்க மாட்டுக்கறியை பத்தி அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இந்த என்ன அப்படின்றது. இல்ல கல்வி பத்தி அவருடைய கருத்து இருக்கலாம். அந்த கருத்துக்கு நேர் எதிர்மாறாக ஒரு எந்த கருத்து சொன்னா கூட அந்த அவருடைய கருத்தை இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அது மக்களுடைய ஒரு ஜனநாயகத்துல அதுதான் வெளிப்பாடு. நீ ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது தான் தெளிவா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அதெல்லாம் அப்ப அது நீ சொல்றது பரிந்துரை. நீங்க வித்ஹோல்ட் என்பது பரிந்துரைக்காக. பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும்ன்றத கான்ஸ்டிடியூஷனே சொல்லி இருக்குன்றாங்க. ரெண்டாவது அப்படி இல்லாமல் மீண்டும் அவங்க ரீஎனாக்ட் பண்ணி அனுப்புனா உனக்கு அது சட்டமாகிறத தவிர வேற வாய்ப்பும் இல்லை. அதுவும் கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லி இருக்குன்றாங்க. இந்த சூழல்ல நாங்க 142 பயன்படுத்தி நாங்கள் இதை சட்டம்னு டிக்ளேர் பண்றோம்ன்றாங்க. கூடுதலாக அதுக்கு அவங்க சொல்ல, அதுக்கு தன்கருடைய ஆட்சேபனை அதில் இல்ல, அது கூடுதலாக அடுத்து போய் அவங்க வழக்குல அவங்க இந்த டைம் லைன் பொதுவாகவே பிக்ஸ் பண்றாங்க பாருங்க. அதுதான் அந்த டைம் லைன் பிக்ஸ் பண்றது இதுக்காக இல்ல, 142 அல்ல. 142 கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்க எந்த அதிகாரம், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பேரறிவாளன் வழக்குலையும் இதே தான் அவங்க டைம்ல அவங்க இதை பத்தி சொல்றாங்க. அதுல டைம் லைன் பிக்ஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை ஏன் வரலன்னா அந்த வழக்கோட முடிஞ்சு போகுது. அதுல 142 யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது யாரு? சுப்ரீம் கோர்ட்டா ரிலீஸ் பண்ணும். அதை கவர்னர் தான் ரிலீஸ் பண்ணும்.
நாங்க 3 ஆண்டு ஆயிடுது இந்த வழக்கு. 2.5 ஆண்டு ஆச்சு. கேபினெட்டோட தீர்மானம் போட்டு அவரை விடலாம் அரசமைப்பு சட்டத்தின் கீழே 161 கீழே அதனுடைய சாவரின் பவர் இல்லையா, அந்த பவரின் கீழே கேபினெட் முடிவெடுத்து 2.5 ஆண்டு ஆகுது. இப்ப எங்க கிட்ட முன்னாடி 1 வருஷம் 3 ஆண்டு ஆகுது. இந்த சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்தத்தில் ஒரு 33 ஆண்டுகள் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரை வந்து நாங்கள் அவங்க ரிலீஸ் பண்றோன்றாங்க. இப்ப நான் இந்த நேரத்துலங்க நீங்க வழக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஒரு விஷயத்த கணக்கில் எடுத்துக்கணும். இவங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து இப்போ பேரறிவாளன் மற்ற 6 பேர் மொத்தம் 7 பேருக்காக 33 ஆண்டு ஒரு மிகப்பெரிய பேட்டில் சண்டை உச்ச நீதிமன்ற அளவுல. ஏன் கேபினெட் வந்து சொன்னாலும் தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினாலும் அப்போ கூட உச்ச நீதிமன்றம் போனாலும் இவ்வளவு வருஷம் ஆகுது. ஆனா விக்கி பானு கேஸுக்கு அவங்க 14 வருஷத்துல அவங்க உடனே வர்றாங்க. 14 வருஷம் தான். ஏன்னா அதான் 14 வருஷம் லிமிட் இருக்கு. அந்த 14 வருஷம் ஆன உடனே அவங்க வெளியே வர்றாங்க. அது ஒரு சர்ச்சையை அப்புறம் போயிடுறாங்க. அது இப்போ இந்த 2 நாளுக்கு 3 நாள் முன்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் ஆட்சி செய்யல, பிஜு பட்நாயக் பிஜேபி ஆட்சி நடந்தது. அங்கே 1990 ஆண்டுகளில் கிரஹம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரகரும் அவருடைய 2 சிறு பிள்ளைகளும் மைனர்ஸ் 8 வயசு 10 வயசு அந்த மாதிரி கூடிய 10 பிள்ளைகளும் கார்ல இருக்கும்போது காரோட உயிரோட கொளுத்துனவங்க. அவங்களுக்கு லைக் தண்டனை கொடுத்தாங்க. அவங்கள நேற்று வெளியிட்டு இருக்காங்க பிஜேபி அரசு. அப்போ ஏஜி பெரியறிவாளனுக்கு அப்ப அதுக்கு என்ன சொல்றது? அதனால அப்போ 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இப்போ 142 பயன்படுத்தி சட்டம்னு சொல்லுது. 142 பயன்படுத்துறது வந்து கால நிர்ணயம் செய்வதற்காக அல்ல, அது அரசமைப்பு சட்டத்திலேயே சாதாரணமான அதிகாரம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்டா அல்லது கவர்னரா அல்லது யாரோ கேபினட் எதா இருந்தாலுமே ஸ்பீக்கரா டிஸ்குவாலிஃபிகேஷன் தீர்மானிக்கிறது யாராக இருந்தாலுமே அவர்கள் ஒரு விஷயத்தை கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கடமையை கொடுத்திருக்குன்னா தீர்மானிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வித்தின் அ ரீசனபிள் டைம், as soon as possible போது அவங்க சொல்றாங்க ரீசனபிள் டைம் பண்ணும். அப்படி வாட் இஸ் ரீசனபிள் டைம்ன்றதை வந்து இப்போ வந்து நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். திருப்பி இந்த பிரச்சனை வருவதால். எனவே நாங்கள் வந்து இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரை அதில் இதே டைம் லைன் சொல்லியிருக்காங்க. பூஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங்காக போடப்பட்ட அந்த கமிட்டி சொன்ன பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் இந்த டைம் லைனை சொல்றோம்ன்றாங்க. இது எதிர்காலத்துக்கு செயல்படுறதுக்கான டைம் லைன். அதை வந்து அவரு பிரசிடென்ட்டுக்கு சொன்ன டைம் லைன் தான் சொல்றாரு. 142 நீயே சட்டமா சொல்றது கூட ஒரு கோபம் வரல. அது ஒன்னா ஒரு கோபம் வரும். நீங்க பண்ண நாங்க இல்லையா, நீங்க ஏன் நீ இல்லாததோடு தான் கோர்ட்டுக்கு வரும். ஏங்க ஒரு மாநில அரசு இப்ப நீங்களோ நானோ தனிப்பட்ட நபரோ கோர்ட்டுக்கு போய் நமக்கான பிரச்சனையை கேட்டா பரவாயில்ல. ஒரு மாநில அரசு இந்த மாதிரி மத்திய அரசு இங்க பிரசிடென்ட் எழுத்து இல்ல கவர்னர் எழுத்துனா மத்திய அரசு எழுத்துன்னு அர்த்தங்க. ஏன்னா கவர்னர் வந்து யாருடைய ஆளு, யார் நியமிக்கிறாங்க? மத்திய அரசோட நியமனம். நீ பிரசிடென்ட் கூட எலெக்டட். மாநில அதாவது மத்திய அரசு நாளைக்கு நினைச்சா அவரை ரிமூவ் பண்ணலாம், பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு பாராளுமன்றத்துல உரிய தீர்மானங்கள்லாம் வந்தா ரிமூவ் பண்ண முடியும். எனவே அப்போ அப்படி இருக்கக்கூடிய கவர்னருக்கு அவங்க வந்து கவர்னர் வந்து ஒரு மாநில அரசை செயல்பட விடாமல் செய்தால் நான் வந்து ஒரு கரப்ஷன் ஒரு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே நான் 2 வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்க விசாரணை பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, நான் பண்ண மாட்டேன். அதாவது சிறையில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருக்கக்கூடியவங்களை நான் வந்து விடுதலை பண்ணுவதாக எங்க அரசு முடிவு பண்ணியிருக்கு, நான் பண்ண மாட்டேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல உறுப்பினர்கள் நியமனம் பண்ணணும், அதனால வேலைகளை எடுக்கிறதுல சுணக்கம் இருக்கிறது. 14 பேர்ல 4 பேர் தான் இருக்காங்க, ஒவ்வொரு ஆள் போகும்போது நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா அதை பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அப்போ சொல்லுது நாங்க ஒரு டைம் லிமிட் சொல்றோம், டைம் லிமிட் பண்றோம், அவ்வளவுதான். அது ஒன்ஸ் அது வந்து மீண்டும் சொல்லுகிறேன், அது 142 அல்ல. 142 இந்த 10 பில்லையும் மசோதாக்கு மட்டும் பேரறிவாளனை பொறுத்தவரையில அவரை விடுதலை பண்ணுவதற்கு மட்டும். மத்த 6 பேர் கூட அது கிடையாது. மத்த 6 பேர் அடுத்து மட்டும் சைக்கோட்டுக்கு வராங்க. எங்க பேரறிவாளனுக்கு நீ சொன்னதை எனக்கு பொருந்தாதான்னு கேக்குறாங்க. அப்ப வந்து விடுதலை பண்றாங்க. சார் இப்போ
அவங்க தரப்பு வாதங்கள்லாம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, குடியரசு அவர்களுடைய இந்த விமர்சனம் வந்து அ புறந்தள்ள முடியாத ஒரு விமர்சனமாவும் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஆ இப்போ அ உச்சநீதிமன்றத்த நாடி இப்போ ரெவ்யூ பெட்டிஷனும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இது கூடுதலாக இது வந்து ஸ்டே ஸ்டே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த 142 பயன்படுத்தி எப்படி ஒரு பாலிசி வந்து உச்சநீதிமன்றமே அது வந்து அப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சாராம்சத்துல தான் அவங்களுடைய கேள்விகள் அமையுது. நீங்க பல பல 3 கேள்விகளை கிட்டத்தட்ட கேட்டிருக்கீங்க. ஒண்ணு, ரிவ்யூ போடுறதுக்கும் இப்ப வைஸ் பிரசிடென்ட் சொன்னதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரிவ்யூ போடுறதுக்கான முடிவு எடுக்கிறது சென்ட்ரல் கேபினெட். சென்ட்ரல் கேபினெட்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் உறுப்பினர் அல்ல. ஒரு மறைமுகமாக அவருக்கு வந்து பிஜேபி ஆள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் சென்ட்ரல் கேபினெட் இருக்கு பாருங்க. இப்ப 58 பேரோ 48 பேரோ இருக்காங்க. கேபினெட் எடுக்க வேண்டிய முடிவு, பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய முடிவு, அவங்க ரிவ்யூ போடுவாங்களா போட மாட்டாங்களான்றது அவங்க செய்ய வேண்டிய முடிவு. பண்ணலாம், போடாம இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வழக்கிலே ரிவ்யூ போட மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படியே போட்டா கூட ஆர்டிகல் 142 கீழ அவர்கள் சட்டமாக்கினாங்க பாருங்க, அதுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி சட்டம் ஆயிடுது. ஆன சட்டத்துக்கு தடை கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சட்டம் ஆனதுக்கு இனிமேல் தடை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை பத்தி கூட நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 10 சட்டமும் இருக்கு பாருங்க, 10 பில்லும் இருக்கு. ஏடிஎம்கே போட்ட 2 பில்லு, இவங்க போட்ட ஒரு 8 பில்லு, மொத்தம் 10 இருக்கு. 10மே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 தனித்தனி பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான சட்டங்களில் சில திருத்தங்கள். என்ன திருத்தம்னா, அந்த சட்டத்திலாம் இதுக்கு முன்னாடி கவர்னரை வந்து சான்சலரா போட்டிருக்காங்க. அதை மாத்துறாங்க. இப்ப அப்பா நீ சான்சலர் வேணான்ட்டு. ஏன்னா இது இவங்க இந்த அந்த கேரளால கூட பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட கூட எல்லா மாநிலங்களும் இந்த தப்பா பண்ணியிருக்காங்க ஒரு காலத்துல. என்னன்னா, கவர்னரை பத்தி, கவர்னர் வந்து இந்த மாதிரிலாம் செயல்படாத காலத்துல இவங்களுக்கு அரசமைப்பு சட்டத்துல இவருக்கெல்லாம் சான்சலர் பதவி கொடுங்கலாம் எங்கேயும் சொல்லல. இது நம்ம தலைக்கு நாமளே கொல்லி எடுத்து வச்சுக்கிறது எந்த மாநில அரசு. அவங்க வந்து கொல்லி வச்சதுல ஒரு முறை 10 கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத வந்து இப்ப திருத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுதான் இந்த சட்டத்துல இருக்கிறது. அதனால ஒண்ணு, அவர் வந்து சொல்றது உச்ச நீதிமன்றத்தை பற்றி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி சாதாரண மனிதர்கள் கூட விமர்சனம் பண்ணலாம். அந்த விமர்சன எல்லையை தாண்டி அவர் உபயோகப்படுத்திய வார்த்தைகள் வந்து கண்டனத்துக்குரியது என்பதை நான் மீடியாப்பட்டு இருக்கின்றேன். அதுக்கும் ரிவ்யூக்கும் சம்பந்தம் இல்லை. ரிவ்யூ எடுக்க வேண்டிய முடிவு அவங்க இல்ல, மத்திய அரசு தான். மத்திய அரசு. அப்படி ரிவ்யூ அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க அதிகபட்சமாக காலக்கெடுவை பற்றி சொல்லலாம். அது கூட வாய்ப்பு குறைவு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே இதுல வந்து அவங்க as soon as possible-க்கு தான் அவங்க ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஓகே. ஒன்று. 2, இந்த as soon as possible வந்து மத்திய அரசே 3 மாதம் என்று புரிந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய நோடல் ஏஜென்சி இருக்குல்ல, எந்த பில்லு பாஸ் ஆனாலும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் போகும். அதுதான் கன்சர்ன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பும். அப்போ அந்த 4-2 அந்த பில் அந்த அப்படியே முழு அந்த ஆபீஸ் மெமோரண்டத்தை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஆபீஸ் மெமோரண்டம் இருக்கு. அந்த 2 ஆபீஸ் மெமோரண்டத்துல அவங்க வந்து அந்த 3 மாதம் இருக்கு பாருங்க, அதுலயும் அந்த ஆபீஸ் மெமோரண்டம் வந்து ரொம்ப 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 கடுமையாக இருக்கிறது. என்ன கடுமையா இருக்குன்னா, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கன்சர்ன் மினிஸ்ட்ரிக்கு எந்த இதுவாக தான் நான் உதாரணத்துக்காக கல்வியை சொன்னேன். கல்வி சம்பந்தமாக நீ சட்டம் ஏற்றுவீங்கன்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தொட்டு ஹோம் மினிஸ்ட்ரி ஹியூமன் ரிசோர்ஸ் கல்வி என்ற பேரில் இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு அனுப்பும். அவங்க 1 மாதத்திற்குள்ளார சொல்லணும். சொல்லாமல் போனால் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று கருதும் இந்த அரசு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரை கணக்கில் எடுத்துக்கிட்டு, பூஞ்சி கமிஷனுடைய எடுத்துக்கிட்டு, ராஜமன்னார் கமிட்டியோடைய கணக்கில் எடுத்துக்கிட்டு, இன்னும் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஐ திங்க் வாஜ்பாய் காலத்துல போட்ட அந்த கமிட்டி போட்ட இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, as soon as possible கணக்கில் எடுத்துக்கிட்டு, கால வரையறையை நிர்ணயித்து இருக்கிறது இருக்கு இல்லைங்களா. அதுல இது வந்து 200 கவர்னர், 201 வந்து பிரசிடென்ட். அவருக்கு அனுப்புறது 201ங்கிறதான் 200 அனுப்புறாரு பாருங்க கவர்னர் கன்கரண்ட் லிஸ்டுக்கு. அப்போ அவர் செயல்பட வேண்டியதை பத்தி சொல்றது 201. அதுக்கும் ஒரு ரீசனபிள் டைம்ல செயல்படணும், as soon as possible அவங்க குறிப்பிடுறாங்க.
எனவே இதுல வந்து அவங்க ரிவ்யூ போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ரிவ்யூ போட்டாலும் ஏற்கனவே வந்த சட்டத்தை வந்து இப்ப சட்டம் அமலுக்கு வந்ததை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தேன். அந்த 142 இவங்க பயன்படுத்தி ஒரு பாலிசி இவங்க எப்படி வந்து அப்ரூவ் பண்ண முடியும்? பாலிசி அல்ல, இது பாலிசி இல்லைங்க. எந்த பாலிசி இவங்க எதுவும் சொல்லல. எங்க இவங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து இப்ப உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் போடல. இந்த 10 சட்டத்தை போட்டது அசம்பிளி, தமிழக அரசு. சட்டத்தை போடுவதற்கு அதுக்கான பாலிசியை தீர்மானம் பண்றதற்கு இவங்களுக்கு தான் கவர்னர் கூட கிடையாது. கவர்னர் வந்து தமிழக அரசை பார்த்தா நீங்க இப்படி ஒரு சட்டம் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்குலாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. எந்த அரசாக இருந்தாலும், அது பழனிசாமி அரசாக இருந்தாலும், ஸ்டாலின் அரசாக இருந்தாலும், அல்லது நாளை எதிர்காலத்தில் வேறு எந்த அரசாக இருந்தாலும், அல்லது கேரளாவிலோ எந்த மாநிலத்திலோ இருந்தாலும் அந்த மாநிலத்திற்குரிய கவர்னர், அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட். ஏங்க இந்த விஷயம் முக்கியமான விஷயங்க. நீங்க அப்படிலாம் சொல்றதுக்குலாம் அவங்கள ஒரு அதிகாரமும் கிடையாது. எனவே பாலிசியே கிடையாது. ஏற்கனவே பில்லு அது ஆல்ரெடி நீங்க வந்து 2வது முறை ஒரு முறை ரிட்டர்ன் பண்ணி மீண்டும் பாஸ் பண்ணா அதை சட்டமாக்கணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதை நீ வந்து அதை குப்பத்தொட்டில போடுற. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ 2000 ஆரம்பிச்சு 2023 உன் செயலாலே அது சட்டமாகி விட்டது. எப்போ ரீஎனாக்ட் பண்ண உடனே சட்டமாகி விட்டது. இப்ப நாங்க 2025 இருக்கிறோம். எனவே நாங்கள் இப்போ சட்டசபைக்கும் ஒரு ஆண்டுல முடிய போகுது. எனவே நாங்கள் அதை சட்டமாக்குகிறோம். அதை வந்து நீங்க சட்டசபை இயற்றியதை சட்டம் என்ற அந்தஸ்து கொடுக்கிறோன்றாங்க. பில்லு வந்து சட்டம் என்ற அதுல பாலிசி இருக்கு. உச்ச நீதிமன்றம் வந்து இந்த சட்டத்தினுடைய ஷரத்துகள் அவங்கள சொன்னாங்க. சான்சலரை வந்து கவர்னர் இருக்க கூடாதுலாம் அவங்க சொல்லல. ஆனால் கவர்னர் அப்படி நினைக்கிறார். அத அந்த அந்த கேம் பிளான ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஓகே, கூட அந்த ரிவ்யூ சம்பந்தமா ஒரு செய்திங்க. ரிவ்யூல தடையும் தரமாட்டாங்க, வந்துடுதுன்னு சொல்றேன். தடை தருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சுவாரஸ்யமான வழக்கு உண்டு. அதில் கூட தரல உச்ச நீதிமன்றம். ரிவ்யூவை என்டர்டைன் பண்ணி ரிவ்யூவை வந்து அவங்க வந்து மெஜாரிட்டி வந்து ஆமா இது மறுபரிசீலனை செய்ய வேண்டிய வழக்கு என்ற முடிவுக்கு வந்தாலும் தீர்ப்பிற்கு தடை தரும். அது வந்து சபரிமலை வழக்கு. சபரிமலை வழக்கில் 5 நீதிபதிகள், அப்போது தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அந்த 5 நீதிபதிகள் வந்து தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த 5 நீதிபதிகள்ல 4 நீதிபதிகள் பெண்கள் உள்ள போலான்றாங்க. அது அந்த 4 நீதிபதிகள்ல 3 தீர்ப்பாக வருகிறது. தீபக் மிஸ்ராவும் கன்வில்கரும் இணைந்து ஒரு தீர்ப்பளிக்கிறார்கள். ஜஸ்டிஸ் சந்திரசூட் அப்போது தலைமை நீதிபதி அல்ல, அவரு தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி, அவர் வந்து போலான்னு சொல்றாரு. ஜஸ்டிஸ் நாரிமன் 4 பேர் சொல்றாங்க. ஹிந்து மல்கோத்ரா என்ற ஒரு பெண் நீதிபதி போகக்கூடாதுன்றாங்க. 4:1 இருக்கு. அதுல ரிவ்யூ போடுறாங்க. பல இந்து அமைப்புகள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து போடுறாங்க. அவங்க போட்டு அந்த ரிவ்யூ பெற்றெல்லாம் போட்ட உடனே ரிட்டையர் ஆயிடுற சட்டம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு தீபக் மிஸ்ரா ரிட்டையர் ஆயிடுறாரு. அந்த இடத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வேற நீதிபதியை நியமிக்கலாம், அது அவரே இருக்கலாம். அப்ப அவரே இருக்காரு ரிவ்யூ ஏர் பண்ற பெஞ்சில். இப்போ தீபக் மிஸ்ரா எடுத்த அதே கருத்தை குஹா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன ஆகுது? 2:3 ஆகுது. 2:3 ஆனா கூட ரிவ்யூ வந்து தள்ளுபடி செய்யப்படணும் இல்லையா? அதுல ஜஸ்டிஸ் கன்வில்கர், இப்போது லோக்பாலுடைய தலைவராக இருக்கக்கூடிய கன்வில்கர், இப்ப லோக்பாலுடைய அழிச்சு சொல்றேன், அதுல இருந்து நீங்க எந்த பொருளும் புரிஞ்சுக்காதீங்க. இப்ப லோக்பாலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கன்வில்கர் அவர் 2வது 3வது ஆள் ஆயிடுறாரு இதை ரிவ்யூ பண்ணலான்ட்டு. ரிவ்யூ அப்படி ஆன தொட்டு அப்போ இவங்க 2 பேரும் அந்த ரிவ்யூ மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள். நாரிமனும் சந்திரசூட்டும். இவங்க 3 பேரும் ரிவ்யூ மனுவை இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும். 5 நீதிபதிகளுக்கு பதிலாக 7 நீதிபதிகள் பரிசீலனை பண்ணணும். இது சபரிமலையுடன் சேர்த்து இஸ்லாமியர்கள் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை சேர்க்கணும் எல்லாம் சொன்னவங்க 5 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு தடை கொடுக்கல. 5 நீதிபதிகள்ல 4 பேர் போலான்னு சொன்னாங்க பாருங்க பெண்கள், அதுக்கு தடை கொடுக்கல. ஆனால் பிராக்டிக்கலா அங்க போனா அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது. ஏன்னா இங்க சட்டம் ஆயிடுது. உடனே ஸ்டாலின் வந்து வைஸ் சான்சலரை கூட்டமே நடத்திட்டாரு.
இதனால இதுக்கு முன்னாடிலாம் வைஸ் சான்சலர் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னா, இல்லாட்டி ஐயா தான் கூட்டம் நடத்திட்டு இருந்தாரு. யாரு நம்ம கொடுத்தோம் இல்லையா, நம்ம தலையில நாமளே தலையில கொல்லியை வச்சுமே அதனுடைய விளைவாக வந்து அவர் பண்ணியிருந்தார். இப்ப உடனே இப்ப நடத்திட்டாரு. எனவே இதுக்கு தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இப்போ இதுக்கு முதல் ரிவ்யூ போட மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் இருக்கேங்க. இதுல என்ன நான் கேக்குறேங்க, மத்திய அரசு பல சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களை எல்லாம் உச்ச நீதிமன்றம் அப்ரூவல் பண்ணியிருக்கு. அப்படியே அதை ரத்து பண்ணா கூட பல 10 ஆண்டுகள் பேசாம இருக்கு. எலக்டோரல் பாண்ட் கேஸ்லயே கூட ஒரு 8 ஆண்டு 10 ஆண்டு பொறுத்துதான் தீர்ப்பு சொல்லுது. அப்படின்னா அதுவே ஒரு தாமதமாக வழங்கப்படக்கூடிய தீர்ப்பே ஒரு அநீதியானது. அது மட்டும் இல்ல, இந்த 10 ஆண்டுகளா கலெக்ட் பண்ண பணம் வந்து ஒரு கொள்ளைக்காரத்தனமான பணம் தப்பான வழியில கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா திருப்பி கொடுன்னு சொல்லல ஒன்னும். அதனால அதெல்லாம் விடவா இதுல மாநிலத்துக்கு அவங்க ஃபேவர் பண்ணிட்டாங்க இந்த தீர்ப்புல. இந்த ஆர்டிகல் 370 என்ன சொன்னாங்க? ஆர்டிகல் 370 சரிதான் சொன்னது கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு இங்கிலீஷ்காரர் ஸ்டீஃபன் என்று நினைக்கிறேன், ஒரு 20 நிமிடம் ஒரு சந்திரசூட் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூ காணுவாரு. சும்மா என்ன அந்த மாதிரி எந்த நம்ம ஊர் பத்திரிகையாளரும் நான் இன்டர்வியூ பண்ணதை பார்க்கல. அவர் இந்த பல கேள்வியை கேட்பாரு. ஒரு கேள்வி வந்து இந்த ஆர்டிகல் 370 நீங்கள் அதற்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஏன் காலக்கெடு விதிக்கவில்லை என்று கேட்பார். அதற்கு சந்திரசூட் சொல்வார், மத்திய அரசு நாங்கள் உடனடியாக செய்கிறோம் என்ற அண்டர்டேக்கிங்கால செய்யல அப்படின்பாரு. இப்ப இது வரைக்கும் செய்யல பாருங்க அந்த அண்டர்டேக்கிங் படி. இன்னைக்கு வரைக்கும் இப்ப பரூக் அப்துல்லாவுடைய 6 ஆண்டுகள் ஆக போகுது. 6 ஆண்டு இல்ல, இப்ப தேர்தல் நடந்து 1 ஆண்டு 2 ஆண்டு ஆகுது. தேர்தல் நடந்தது 2 ஆண்டு ஆயிட்டு. அதுதாங்க. அப்பதான் அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அது இதா இருக்கு. அது வந்து யூனியன் டெரிட்டரியா ஆக்குறதுக்கான காரணமே இல்லாட்டிக்கு தேர்தலை 5 ஆண்டு நடத்தாம இருக்க முடியாது. ஆனா யூனியன் டெரிட்டரி ஆக்குறாங்க. இப்ப யூனியன் டெரிட்டரி தேர்தல் நடந்து அந்த தேர்தல்ல அங்க அதாவது யாரு அவரு உமர் அப்துல்லா இல்ல பரூக் அப்துல்லாவுடைய அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து பரூக் அப்துல்லா அதுக்கு வந்து இவங்க வந்து இன்னும் வந்து அதுக்கு மாநில அந்தஸ்து தரலையே. அதுக்கு அவங்க உச்ச நீதிமன்றத்தை கொடுத்து அவங்க வாக்குறுதி என்ன ஆச்சு சொல்றாங்கல்ல. அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு? அதுல வந்து இன்னும் குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் விசாரிக்கவே இல்லை உச்ச நீதிமன்றம். எப்ப விசாரிப்பாங்கன்னு தெரியாது. அப்படி என்னங்க இதை மாநிலத்துக்கு பெருசா இதுல பண்ணிருக்கு நான் கேட்கிறேன். சட்டம் போட்டால் நீ எதனா உனக்கு ஆர்டிகல் 200 படி நடந்துக்கணும்னு சொல்லுது. ஒண்ணு அசன் போடு, பிரச்சனை இல்லை. அசன்ட் இல்லைனாட்டிக்கு திருப்பி அனுப்பு. திருப்பி அனுப்புறத ஒரு கால வரைக்குள்ள திருப்பி அனுப்பு. அப்படி திருப்பி அனுப்புறத அவங்க மற்றபடியும் அவங்க வந்து சட்டம் ஏற்றினால் அது வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அது வந்து உடனே நீ அசன் கொடுக்கணும், அசன் கொடு அப்படின்றத சொல்றாங்க. இதுல மட்டும் சொல்ல இதுக்கு முன்னாடி பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கின்றத திருப்பி சொல்றாங்க. இதை என்ன மாநிலத்துக்காக பண்ணிட்டாங்க? மாநிலம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து தமிழுக்கு ஒன்னா கூட இருக்கலாங்க. எனக்கு நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? அட்ஜஸ்ட்னா இதா சொல்ல நீதிபதினா அப்படிதான் பொதுவா இருக்கணும்லாம். ஆனா மாநில அரசுக்கும் ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா? அவங்களுடைய முழு அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன்லயே ஹைகோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இல்லை. இன்னும் கேட்ட மாவட்ட நீதிமன்றமே இல்லைன்ட்டு வந்துடுது. என்னைக்கு போகும்னு தெரியாது. கல்வியை மாதிரி என்னைக்கு போகும்னு தெரியாது. அதுவே 1975 மாவட்ட நீதிமன்றங்கள்ல கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஜேஎஸ் பீகார்ல இருந்தோ யூபியில இருந்தோ ஒருத்தர் ஹிந்தி தெரிஞ்சவரை வந்து இங்க நீதிபதியா வரலாம். அதுக்காக சட்டம் இருக்கு இன்னைக்கு. அப்போ அப்படின்னு அவங்க தான் தீர்மானிப்பாங்க நம்ம மாவட்ட நீதிபதிகளை ஐஏஎஸ் தீர்மானிக்கிற மாதிரி. அப்போ மாவட்ட நீதிமன்றமே மாநிலத்தினுடைய கண்ட்ரோலை விட்டு போயிடுது. அப்ப இதுல போய் இந்த தீர்ப்பை பத்தி இந்த தீர்ப்புல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே தீர்ப்பு வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல தீர்ப்பும் தெலுங்கானா தீர்ப்பினோட தொடர்ச்சியாகத்தான் பார்க்கணும்ட்டு அவங்கள தீர்ப்புல சொல்றாங்க தீர்ப்புலயே. அதனால இதுல ஒன்னும் மாநிலத்துக்கு கூடுதலாக என்னங்க அவர் கூடுதலா பண்ணிட்டாங்க?
ஓகே. அதாவது அரசியலமைப்பு உரிமைகள் கொடுத்திருக்கிறது தான் வந்து அத ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு அததான் உச்சநீதிமன்றம். சொல்லியிருக்காங்க. அததான் சொல்லியிருக்காங்க. அது உடனே அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதி இது 2 பேர் 5 நீதிபதிகள் சேர்ந்து அதுல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு? எலெக்ஷன் கமிஷனரை தீர்மானம் அவங்கள அதை பற்றிய விவரங்களை எலெக்ஷன் கமிஷனருடைய நியமனம் பற்றி பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றலாம்ன்றது. அப்படி ஒரு சட்டம்லாம் இல்லை இது வரைக்கும். ஒரு நடைமுறையில அவர்களே நியமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆளை நியமிச்சிட்டு இருக்காங்கன்ற வரும்போது அந்த 5 நீதிபதிகள் சொன்னாங்க அப்படி ஒரு நியமனம் இருக்கக்கூடாது. ஹைகோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கொலீஜியம் பண்ணணும். அந்த கொலீஜியத்துல 3 பேர் இருக்கணும். யார் யார் அந்த 3 பேர்? எதிர்க்கட்சி, பிரதமர், உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதினாங்க. ஆனால் உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்கு, அவங்கள தீர்ப்புலையும் சொல்றாங்க. இது வந்து பாராளுமன்றம் ஒரு உரிய சட்டத்தை இயற்றும் வரை இது இருக்கும்ன்றாங்க. உடனே உரிய சட்டத்தை இயற்றிட்டாங்க. அந்த சட்டத்துல என்ன பண்ணாங்க? ஆமா, அமைச்சர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ட்டாங்க. அந்த அமைச்சர் வந்து இவர் நியமிக்கக்கூடியவர் அப்படின்ட்டாங்க. அப்ப அதுக்கு பேர்ல வழக்கு போட்டாங்க. அதுக்கு தடை தரல. தடை தராத மட்டும் அது என்னை விசாரிப்பாங்கன்னு தெரியாது. பிஜேபி ஆட்சியை கூட 10 வருஷம் வந்து போயிடலாம். இன்னைக்கு கூட அடுத்த வருஷம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட விசாரிக்க மாட்டாங்க. அதனாலங்க நான் என்ன சொல்றேன்னா, இன்னமும் இதுல வந்து என்னமோ இந்த உச்ச நீதிமன்றம் மாநில அரசுக்காக இதை வழக்க கூடுதலாக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே உச்ச நீதிமன்றம் அதுக்குள்ள கூட சென்ட்ரல் அரசுக்காக கவர்மெண்ட்டுக்கும் சாதகமா இருக்குன்னு சொல்லல. ஏன்னா இப்ப கூட லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தால ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அது தீர்ப்பதற்காக லட்சக்கணக்கான வழக்குகள் நீங்க பெண்டன்சின்றது. அதனால இதுல வந்து ஆனா அது அப்ப கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி வழக்கூடிய பொதுவான வழக்குகள் இருக்குல்ல, அது முக்கியத்துவம் கொடுத்து உச்ச நீதிமன்றம் வந்து விசாரிக்கல அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு. இப்போ சபரிமலை வழக்கே ஏங்க இன்னும் விசாரிக்காம இருக்கு? அவங்க எல்லாமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. யாரு? அந்த 5 நீதிபதிகளுமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. கொடுத்தவங்கள அப்ப அன்னைக்கு அதை விசாரிப்பாங்கன்னே தெரியல. அப்ப இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால பாபர் மசூதி தீர்ப்பு வந்து அதெல்லாம் என்ன? அதனால அப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கா? இதுல ஒண்ணுமே இல்லை. இது பாபர் மசூதி தீர்ப்பு மாதிரியும் ஆர்டிகல் 370 தீர்ப்பு மாதிரியும் அல்லது தேர்தல் கமிஷனர் நியமனம் சம்பந்தம் மாதிரியும் கொடுத்த தீர்ப்பா இந்த தீர்ப்பு? இது என்ன சொன்னாங்க? 10 நம்மளோட உரிமையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 10 பில் 10 திருத்தம் கொண்டு வராங்க 10 சட்டத்துக்கு. அது கூட ஏற்கனவே போட்ட சட்டத்துக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நாங்க வந்து தப்பா பண்ணிட்டோம், நாங்களே தலையில கொல்லி வச்சுக்கிட்டோம், இப்ப தலையில அதை தூக்கிட்டு தண்ணியை ஊத்திக்கலாம்னு நினைக்கிறோம். அதனால நாங்க வந்து இனிமேல் சான்சலர் ஐயா வேணாம், நாங்களே இருந்து எங்க யூனிவர்சிட்டிங்க இப்போ அவங்களுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் இங்க இருக்கு இல்லையா, மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல முதலமைச்சர் வேந்தராக இருப்பார். தமிழ்நாடு சட்டசபை வந்து உண்டாக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இப்ப சென்னை பல்கலைக்கழகம் அல்லது மதுரை பல்கலைக்கழகம் அல்லது பெரியார் யூனிவர்சிட்டி, திருவள்ளூர், பல பல்கலைக்கழகங்கள். அதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரச்சனை இருக்கு. அது வந்து கண்கரண்ட் லிஸ்டுக்கு போயிருக்காங்க. அந்த யாருக்கு போயிருக்கின்றது அது தனி கதை. எனவே இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல இவ்வளவு பெரிய ஒரு கோபம் எல்லாம் வர வேண்டிய இல்லை. இதுல ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு என்பது உண்மை, சம்பந்தமே இல்லை. அதற்காக என்னமோ தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வந்து கூடுதலாக கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத இப்ப 75 ஆண்டு ஆகுதுன்றது நமக்கு ஒரு கேவலமான செய்தியாக உச்ச நீதிமன்றமே சொல்லுது. 75 ஆண்டுகளாக இப்படி ஒரு நிலைமை இருப்பதும், பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி சட்டங்கள் போடப்பட்டால் அதை வீட்டோ பண்ற மாதிரி கவர்னர் வந்து அதன் பேரில் உட்கார்ந்து கொண்டிருப்பதும், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து உரிய மரியாதை மக்களுக்கு கொடுக்க மறுப்பதாகும். 75 ஆண்டுகளா இப்ப இருக்கக்கூடிய நிலையை இப்ப நாங்க செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன பெரிய பெருசு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதனுடைய வழக்கினுடைய சாராம்சம், முழு பின்னணியை வந்து விளக்குனீங்க. துணை ஜனாதிபதியினுடைய விமர்சனத்திற்கும் தக்க பதில்களை வழங்கினீங்க. உங்க நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.